காலையிலே சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து கப்பலில் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது கப்பலில் வந்து சைட் சீயிங் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் உண்டு. ஸோ அதை நான் வந்து நேற்றே வந்து புக் பண்ணிட்டேன். இயர்லி மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்குற மாதிரி ஒரு ட்ரிப்பு உண்டு. ஸோ அந்த டைம் போனோம்னா நம்ம வந்து சீக்கிரமாக கிளம்பி போகணும், அதனால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து பிளான் பண்ணல. ஸோ 9 o'clock ட்ரிப்பு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன், 9 to 11. இப்போ என்னென்னா அது வந்து பெரிய போட்டு. அந்த பெரிய போட்டில் என்னென்னா மெம்பர்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் வந்து போட்டு வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து மெம்பர்ஸ் கம்மியாக தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து இப்போதைக்கு கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 12 o'clock வந்து நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பிளான் வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ வந்து எனக்கு எதாக இருந்தாலும் ஒரு 1 hourக்கு முன்னாடி வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட்டாக போய்ட்டு இந்த பீச் ரோட்டை வந்து மார்னிங் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கே போகலாம். ஸோ நம்ம டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியுதா, இது வந்து பாரு. காலையில் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 மணி. 8 மணிக்கே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுட்ருக்காங்க. நைட் ஆனால் 9 வரைக்கே கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நைட்டு 9 வரைக்கும்லாம் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மார்னிங்கும் ஒரு 8 மணி 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நேராக பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபோட்டோஸ் வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அங்கே போகணும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்திரா காந்தி ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு ஹார்பர் உண்டு. ஸோ அங்கே தான் நம்ம போகணும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பாண்டிச்சேரியில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஃபாரின் லுக்கில் இருக்கும். இங்கே எப்படின்னா நைட்டு வந்து நம்ம ஆல்ரெடி சுற்றிருந்தோம் நேற்று நைட்டு. ஸோ இன்றைக்கி வந்து டே 2 பாண்டிச்சேரியில். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து பாண்டிச்சேரி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாண்டிச்சேரி ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ பீச் ரோட்டில் நடந்து போய்ட்ருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ராக் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் உண்டு. ஸோ அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காந்தியோட ஸ்டாச்சு ஒன்று இருக்குது, அது அந்த சைடு தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து செகண்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் நம்ம நடந்து போக போகிறோம். ஸோ இது வந்து நான் நைட்டு வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ நைட்டு வந்து பார்க்காதவங்க மறக்காமல் இப்போ பாருங்கள். எப்போவுமே ஒரு பிளேஸை வந்து நைட்டு பார்க்கும்போதும் பகலில் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்த நைட்டு பார்த்தோம். ஸோ அப்போது இந்த கலர்ஸ் அந்தளவுக்கு தெரியல, பட் இப்போ பாருங்கள் அந்த கலரு செமையாக தெரியுது. ஸோ பெயிண்டிங் தான் ஃபுல்லாக நல்லா இருக்குங்க, நீட்டான ஒரு பிளேஸாக இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாகவே. ஸோ நான் நைட் சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஊர்லலாம் பீச் இருந்துச்சுன்னா பீச் ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக கடை, பைக் பார்க்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே அதை அப்படியே வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டோட க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரோடை வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. பீச்சில் வந்து நம்ம வந்து இந்த கார்னர்லேருந்து, அதாவது இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் பில்டிங் தான், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ராக் பீச்சுங்கிறது அந்த இடம், அந்த இடத்துல கல்லாக இருக்குல்ல, ஸோ அந்த இடம் தான் ராக் பீச்சு. இது அதுக்கு முன்னாடி உள்ள பிளேஸு. இங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதனால சரி லைட்டாக அப்படியே வீடியோ கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரியில் நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க. அதுக்கு வந்து அந்த புல்லெல்லாம் இருக்கும்ல தரையில், ஸோ அந்த இடம் வந்து அங்கே இருக்குது. ஸோ அங்கே ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடும் சின்ன சின்ன போட்டெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் அந்த லோக்கலில் மீன் பிடிக்கிறவங்க வந்து போகிற போட்டு. வாவ், இங்கேருந்து பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த பீச்சை பாருங்கள், பீச் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு, எந்த குப்பையுமே பெருசாக இல்லாமல் நீட்டாக வச்சுருக்காங்க. அது போக இந்த சைடும் ஒரு ஃபாரின் லுக்கில் தான் இருக்குது இந்த பாண்டிச்சேரியே. ஸோ வந்தீங்க அப்படின்னா தரமாக என்ஜாய் பண்ணலாம், வேறு லெவலில் இருக்குது. டைம் வந்து கிட்டத்தட்ட 8:30 தான் ஆகுது. ஆனால் சண்டை பாருங்கள் எவ்வளோக்கு மேலே போயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் வந்து வெயில் வந்து பயங்கரமாக இருக்கும். செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களாம். ஸோ ஃபேமிலியோடு வந்தாலும் உங்கள் பாண்டிச்சேரியில் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் இன்னுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். பீச்சில் நம்மளும் குளிக்கலாம், பட் ஆனால் ஆல்ரெடி இப்போ தான் ரூமில் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ பசங்களோடு வந்தோம்னா ஜாலியாக காலையிலே வந்துட்டு பீச்சில் அப்படியே குளிச்சுட்டு போகிறதுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு செம்ம ஸ்பாட்டு தாங்க. இதுதான் ராக் பீச்சு. இந்த கல்லாக கிடக்கிறதுனால இது பேர் ராக் பீச்சுங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது. நல்லா இருக்கு. ஆனால் சன்ரைஸ்க்கு பார்க்க வந்திருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த சைடு தான் சன்னு வந்து
ரைஸ் ஆகும். பார்க்க நல்லா இருக்குங்க. அந்த கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்கும். பாண்டிச்சேரியில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மெயினான டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்னா இந்த காந்தியோட ஸ்டாச்சு தான். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கும். ஸோ ஓல்டு லைட் ஹவுஸ் பக்கத்தில் தான் இந்த காந்தியோட ஸ்டாச்சு இருக்குது. இது எங்கே இருக்குன்னா இந்த பீச் ரோட்டில் தான் அப்படியே வரிசையாக ஒவ்வொரு பிளேஸாக இருக்குது. இது நம்ம நைட்டு கவர் பண்ணியிருந்தோம். இப்போ மார்னிங் கவர் பண்ண போகிறோம். வாங்க அப்படின்னு ஓல்டு லைட் ஹவுஸ். இப்போ வந்து அந்த லைட் அதெல்லாம் ஏரியாவில் நைட் நைட்டே பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா காந்தியோட ஸ்டாச்சு, பெரிய ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. சன்ரைஸ் பண்ணும்போது, சன்ரைஸ் ஆகும்போது இதை பார்த்தோன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த டைம் கலர் டோனே வேறு மாதிரி இருக்கும். பாண்டிச்சேரியில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் வந்து இந்த காந்தி ஸ்டாச்சு. ஸோ இந்த காந்தி ஸ்டாச்சுக்கு பக்கத்துலேயேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பெரிய பெரிய தூண் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த தூணில் வந்து ஒவ்வொரு தமிழ் கல்ச்சரோட ஒவ்வொரு தமிழ் கல்ச்சர்லாம் இல்லைங்க, ஒவ்வொரு சாமி சிலை வந்து சின்ன சின்னதாக அப்படியே செதுக்கி செதுக்கி வச்சுருக்காங்க. பேர் எதுவும் போடல. ஆனால் பாருங்க, நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. இங்கே ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. ஒரு பேர் வந்து டெஸ் இண்டஸ் ஃப்ரான்சிஸ் மோஸ்ட் ஓவர்லாப் பேட்டின்னு போட்டிருக்கு. கைஸ், இதே பிளேஸை தான் நான் நேற்று நைட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். பார்க்க வந்து தலையில் குடித்துட்டு போகுதுங்க. ஸோ இதே பிளேஸை தான் வந்து நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இப்போவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக தாங்க ஒரு பிளேஸ் வந்து நைட்டும் பார்க்கணும், பகலையும் பார்க்கணும். ஸோ அப்போனா தான் வந்து அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ ஒரு ஃபாரின் லுக்கில் தான் இருக்குது இந்த பாண்டிச்சேரி. நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கிறது தான். ஏன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்டுமே அப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நார்மலாக இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தான் இருக்குது ஒவ்வொரு ஆர்கிடெக்டுமே. ஸோ அது நல்லாவே இருக்குங்க. இங்கே பாருங்கள், சின்னது தான், ஆனால் பால்கனிலாம் வச்சு அது எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. அப்போ ஃபுல்லாக வுட்டில் தான் இருக்குது வெளியில் உள்ளதெல்லாம். ஒவ்வொரு ஜன்னலுக்கு மேலே அந்த ஒரு மாதிரி ஸ்லாப் மாதிரி போட்டு மேலே அப்படியே பால்கனிலாம் வச்சு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்ட் வந்து பாண்டிச்சேரியில் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்ததுனால அதுவும் அவங்களோட ஸ்டைலில் வந்து அப்படியே வந்து இங்கே நிறைய இருக்கும். அப்படியே ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அம்பேத்கரோட மணிமண்டபம் இருக்குது. இது நான் நைட்டு பார்க்கவே இல்லை. இப்போ ஆனால் க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ டைமிங் எப்போன்னு தெரில. நல்லா இருக்குது. ஆனால் பாருங்கள், செமையாக வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு புத்தரோட சிலை வச்சு உள்ள சென்டரில் ஃபுல்லாக கோல்டில் வச்சு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. அஜந்தா சி வியூன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் மேலே இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்லேயும் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி பால்கனிஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ எல்லா பில்டிங்லேயும் மோஸ்ட்லி பால்கனி இருக்குது. அது போக கீழேயும் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சு, அதை க்ளீன் பண்ணி வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நிறையா ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரீட்லேயே வந்து நம்ம வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். இந்த சைடு எடுக்கலாம், இந்த சைடு பாருங்கள், இந்த பெயிண்டிங்கு, அப்புறம் வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல. டிஎஸ்எல்ஆர் கேமரா இருந்துச்சுன்னா யாராவது ஒரு ஆள் கூட வந்திருந்தாங்கன்னா சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாங்க. ஸோ நல்ல ஒரு கப்புள் ஃபோட்டோவுக்கு எடுக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். எல்லா இடமும் நல்லா இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்கும் பார்க்க ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு யூனிக்கில் இருக்குது. பாக்ஸாக தான் இருக்கு. ஆனால் நேற்று நைட்டு வந்து ஆக்சுவலாக ஒரு பேர் வந்து மார்க்வீஸு. ஸோ யார் என்னங்களாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நேற்று வந்து சும்மா அப்படியே எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருந்தேன். ஒரு யானை நிற்க பாருங்கள். ஸோ இது வந்து சின்னதாக ஒரு மினி பார்க்கு. ஸோ அங்கே மார்க்வீஸோட ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து ஒவ்வொரு பெயிண்டிங்கு, ஒவ்வொரு ஸ்டைலு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இந்த பில்டிங்கில் வந்து ஆட்டோவுக்கு மேலே அப்படியே ஒவ்வொரு இதாக ஆர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல் பில்டிங்குமே சூப்பராக இருக்குல்ல. கைஸ், மார்க்வீஸ் மண்டையில் காக்கா நிற்குதுங்க. இந்த காக்கா தான் வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கு. இவருக்கு வந்து இவர் யாருன்னு தெரியாமல் நான் வரல கலாச்சிட்ருக்கேன். யாருன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க நீங்கள்.
ஒரு பப்ளிக் டாய்லெட்டு எந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். நம்ம தமிழ்நாட்டிலலாம் எப்படி இருக்கும் பப்ளிக் டாய்லெட்டு, மோசமாக இருக்கும். இவர் யாருன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த சிலை வந்து 1982 வந்து மே மாதத்தில் இந்த இடத்துல வந்து மீண்டும் நிறுவப்பட்டது. அப்போ அதுக்கு முன்னாடி வச்சுருந்ததை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்வீஸ் டூப்ளேஸ் ஏதோ போட்டிருக்கு. பாதி இடத்து அழிஞ்சிருக்குங்க, என்னால் வாசிக்க முடியல. பாண்டிச்சேரியில் வந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து இந்த பீச்சு. ஸோ இங்கே வந்து இந்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கல்லால் கட்டி ரோடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது முன்னாடி வந்து போட்டு வந்து நிற்கிறது, அதை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த சைடு. பீச் ரோட்லேயே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. இது என்னங்கிறத நம்ம வந்து மேலே ஏறி போய் பார்ப்போம். ஸோ இது இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டோரு எல்லாம் ஸ்டிக்கர்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கண்ணா. வாவ், பாருங்க. ஸோ இது வந்து ஒரு கலையரங்கம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாவது ப்ரோக்ராம் எதுவும் பண்ணுறதுக்கு வந்து இங்கே உட்காந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்கங்க ஒவ்வொரு இதுவுமே. நான் அப்படியே கீழே போயிட்டு இங்கேருந்து ஃபோட்டோ எடுப்போம், நல்லாயிருக்கும் பார்க்க. கீழே இறங்குறதுக்குமே படிக்கட்டெலாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே சரக்கு தான், ஒரே சரக்கு சரக்கு சரக்கு. பாண்டிச்சேரினாலே சரக்கு தானே. ஸோ இது வந்து ஃபுல்லாக கட்டி முடிக்கலை, இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா இது பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இப்போ தான் மண்ணெல்லாம் போட்டு உரம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். சரி, இங்கே ஒரு பிளேஸ் இருக்கே, இதையும் பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பாண்டிச்சேரியில் இது ஒரு பிளேஸு. ஸோ இந்த பிளேஸுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நம்ம அந்த கல்லுகளாக பார்த்தோம்ல, வே மாதிரி போட்டிருந்தாங்களே கடலுக்குள்ளே, ஸோ அந்த பிளேஸ் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இது இருக்குது. நல்லா இருக்குல்ல? சோலோ ட்ராவலில் ஒரு பிரச்சனைங்க என்னென்னா, பேக் வந்து சவந்துக்கிட்டே இருக்கணும். பேக் அதனால் லக்கேஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சு கேரி பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஷோல்டர் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்காங்க. இந்த சைடும் அப்படி தாங்க இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இந்த பிளேஸை பார்த்துட்டு, இல்லை இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம் அந்த சைடு. ஸோ இங்கேயுமே ஃபுல்லாக கல்லுகளாக போட்டு வச்சுருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. ஸோ தனியாக வந்தால் ஒரு பிரச்சனை, நம்ம ஃபோட்டோ வீடியோ நம்மளை வந்து பெருசாக எடுக்க முடியாது, அந்த பிளேசஸ் தான் கவர் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனால் சோலோ ட்ராவல் வந்து அது ஒரு தனி ஃபீலு. ஸோ நம்மளை வந்து புரிஞ்சுக்கலாம், நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், இந்த பிளேஸ் தான் சொன்னேன். ஸோ இங்கெல்லாம் நிறைய வந்து ஃபோட்டோ ஷூட்டெலாம் எடுப்பாங்க, பார்க்கவே நல்லாயிருக்கும். அதுவும் மார்னிங் ஆர் ஈவினிங் டைம்லலாம் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஒரு கப்பல் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்படியே இந்த சைடும் பேக்ரவுண்டும் நல்லாயிருக்கு. ஸோ இங்கே லைட்டாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். ஸோ அவங்களாம் மீன் வந்து காலையிலே எடுத்துகிட்டு வந்து பிரிச்சுட்ருக்காங்க வலையிலேருந்து. இங்கே உள்ள போட்டெலாம் பாருங்களேன், சின்ன சின்னதாக தான் இருக்குது. சும்மா ஒரு ஆள் 2 ஆள் தான் போகிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் போய் மீன் பிடிக்கிற மாதிரி இல்லை. நல்லா இருக்குங்க ஆனால் அந்த பிளேஸு. ரொம்ப நேரம் நடந்து வந்ததுனால செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. பைக் எதுவும் ரெண்ட் எடுக்கல, பஸ் வசதி இங்கே பெருசாக கிடையாது. இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, இதுதான் நியூ லைட் ஹவுஸுங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு தான் அப்படியே அங்கேருந்து வந்திருந்தேன். என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, வீடியோ எடுக்கிறதுக்கு 20 ரூபா 25 ரூபா அந்த மாதிரி போகுது. ஸோ இந்த லைட் ஹவுஸ் பார்க்க வந்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே வாங்க. மதியம் இல்லாட்டினா ஈவினிங் 5 o'clock தான் வரணும். ஸோ என்ன மாதிரி காலையில் வந்தீங்க அப்படின்னா பார்க்க முடியாது, வெறும் லைட் ஹவுஸ் மட்டும் பார்த்துட்டு போக முடியும். ஸோ நம்ம மேலே வரைக்கும் போயுமே பார்க்கலாம், பட் ஆனால் இப்போ க்ளோஸில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த லைட் ஹவுஸில் இருந்து நம்ம அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா பாண்டி மெரினா பீச் வரும். ஸோ அந்த மெரினா பீச் போயிட்டு அங்கேருந்து பக்கத்தில் போட்டிங் இருக்குது. ஸோ இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன், அதனால தான் இப்படி நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறேன். ஸோ நீங்கள் காரில் இல்லாட்டினா பைக்கில் வரதான் பெட்டருங்க. இதே மாதிரி இந்த மாதிரி நடந்து வந்துடாதீங்க அவசரத்தில்.
நான் அப்படியே சரி நேரம் போகட்டும்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்கேன். இன்னும் சாப்பிடல. இந்த பேக் லக்கேஜ் தூக்கிட்டு போகிறதாங்க பயங்கர வெயிட்டாக இருக்குது. நல்லா இருக்குண்ணா. பாண்டி மெரினா பீச் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஜாய்ஸ்லேண்ட் அமேசிங் பார்க் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பார்க்கெலாம் யாரும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக போங்க. நான் போகலை. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க பீச் இருக்குது. ஸோ இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மெரினா பீச்சு. சென்னையில் இருக்க மெரினா பீச் மாதிரி இங்கே ஒரு மெரினா பீச் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே ஒயிட் டவுனில் இருந்ததை விட இங்கே வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே பெருசாக யாரும் பீப்புள்ஸ் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயுமே நிறைய வந்து சன்ரைஸ் பார்க்க உட்காந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பீச்சு நல்லா இருக்குங்க நீட்டாக. ஆனால் இங்கேயும் குளிக்கிறதுக்கு தடை தான் போட்டிருக்காங்க. நீங்கள் பாண்டிச்சேரி வந்துட்டு இந்த மாதிரி போட்டில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மெரினா பீச் இருக்குல்ல, ஸோ இங்கே வரணும். இங்கே வந்தீங்க அப்படின்னா பாண்டி மெரினா போட் ஹவுஸ்னு போட்டிருக்காங்க. இது வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, பாண்டிச்சேரியோட ஃபிஷிங் ஹார்பரு, அப்புறம் ரிவரு, அப்புறம் வந்து அரிக்கமேடு. ஸோ இந்த 4 பிளேஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ யாரும் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போகிறது வந்து முன்னாடி போனோம் அப்படின்னா ஒயிட் சாண்டல் பீச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது மண் வந்து பியூராக ஒயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கும் முன்னாடி போகணும். இங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் தான் போட்டிருக்கு. ஸோ அங்கே போயிட்டேன் அப்படின்னா அடுத்து வந்து நான் போட் புக் பண்ண இடத்துக்கு போகிறேன். ஸோ நீங்கள் பைக்கில் வந்தால் தான் பெட்டருங்க. பைக்கில் இல்லாட்டினா காரில் வரணும், இல்லாட்டினா ஆட்டோ பிடிச்சி தாங்க வரணும். நான் அப்படியே மெதுவாக நடந்து போகிறேன். கைஸ் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு போட்டிங்குள்ளே போட்டிருக்காங்க. ஸோ இது பக்கத்தில் இருக்குது. நம்ம நேற்று வந்து பிச்சாவரத்தை வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ஒரு போட்டுக்கு வந்து 450 ரூபா அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணி போயிருந்தோம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே போகிறதில்ல. ஆக்சுவலாக நான் போகிற இடம் வந்து வேறு ஒரு பிளேஸில் போட்டிருக்கு. நான் அப்படியே இந்த சைடு அப்படியே நடந்து வந்துட்டேன். ஸோ ஆனால் நம்ம டைம் இருக்குது. ஸோ 9 மணிக்கு தான் போர்டிங் டைம் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் 9 மணி போட்டு வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அதனால் வந்து இங்கே பக்கத்தில் வேறு எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ரிட்டன் நினச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறத பிளானு. ஸோ அதனால் தான் நினச்சிட்டு வந்தேன் நான். ஸோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கொஞ்சம் தூரம் தானே, இதை காட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மூவ் ஆகி போய்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து ரைடு போக போகிறதில்ல. இப்போ நாங்கள் புக் பண்ணலை அப்படின்னா இங்கே ஏதாவது அமௌண்ட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து போட்டிங் போகிறதா இருந்தால் இந்த சைடு வரலாம். பாண்டி மெரினா பீச் வந்தீங்கன்னா அங்கேருந்து இந்த சைடு வரலாங்க. நிறைய இடத்துக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ என்ன ரேட்டு என்ன இது வருதுன்ட்டு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு வந்து மோட்ரு போட்டு தான் ஃபுல்லாக அந்த சைடு தான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து அந்த ரிவர் வந்து பீச்சில் வந்து ஜாயிண்ட் ஆகலாம். ஸோ அந்த இடம், அப்புறம் வந்து ஃபிஷிங் ஹார்பரு, ஸோ இந்த மாதிரி இடம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பார்ப்போங்க. கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் பாண்டிச்சேரியில் போட் ஹவுஸ் போட்டிங் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாண்டி மெரினா பீச் பக்கத்தில் உள்ள போட் ஹவுஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வந்து எங்கேனாலும் போட்டை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒரு 350லேருந்து 400லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. அதாவது ஷேர் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, தனியாக நீங்கள் எடுத்து போகணும் அப்படின்னா 1000 ருபீஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே தான் போட் வந்து புக் பண்ணியிருந்தேன். சீகிள் க்ரூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ இதுலேயும் போட்டிருக்காங்க ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் கயாக்கு, பனானா ரைடு, எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். எஸ், இது பார்த்திங்கன்னா வந்து சைக்கிளிங் பண்ணி போகிறது தண்ணிக்குள்ளே. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஆட்கள் யாருமே வரலன்னு சொல்லிட்டு போட் வந்து எடுக்கலை. ஸோ தனியாக வந்தால் இது ஒரு பிரச்சனைங்க. ஸோ 10 பேர் குறைஞ்சது 20 பேராவது வேணுமா. ஏன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 60 கெப்பாசிட்டி. ஸோ குறைஞ்சது 20ஆவது இருந்தால் தான் இந்த போட் ரைடு வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் புக் பண்ணியிருந்த போட்டு வந்து இதுதான், இந்த போட்டு தான். ஸோ வந்து வீக்கெண்டில் தான் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைம் தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னாங்க. இது வந்து வீக் டேஸ்னால் பெருசாக வந்து போட்டு வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ ஆட்களும் இல்லை, புக்கிங் ஆகலை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் ஈவினிங் வந்து கேட்டு பார்த்தேன். ஈவினிங்கும் இது வரைக்கும் புக் ஆகலை தான் சொல்லியிருந்தாங்க. இல்லைனா இந்த போட்டில் போயிருக்கலாங்க, மாசாக இருந்திருக்கும்.
பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹார்பரு. ஒரு பெரிய போட் ஒன்று நிற்கிது, லோடு ஏற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 60 பேர் இருக்கக்கூடிய ஒரு பேசஞ்சர் போட்டு. குறைஞ்சது வந்து 20 பேராவது புக் பண்ணினா தான் வந்து போட்டு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுல்ல, அதனால் இங்கே இருந்தால் சூப்பராக இருந்திருக்குங்க. இது வந்து பீச்சில் போகிறது. இது மற்ற போட்டெலாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிவரில் தான் கொண்டு போவாங்க. பட் இது வந்து பீச்சில் வந்து போகிற மாதிரி உள்ள போட்டு. பீச்சிலேருந்து ஒரு 5 இடம் வந்து சுற்றி காட்டுற மாதிரி வந்து இந்த போட்டிங் ரைடு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நான் இதுக்கு தான் புக் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளால் போக முடியல. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வீக் டேஸில் பிளான் பண்ணுறத விட வீக்கெண்டில் பிளான் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மார்னிங் ரைடு பிளான் பண்ணுங்கள். அவங்க கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுங்கள், இல்லாட்டினா நேராக வந்துனாலும் புக் பண்ணுங்கள். ஸோ நம்ம டே 1ஓட ஃபஸ்ட்டு பிளானே இது தான், போட்டில் போகிறது. ஸோ அதுவுமே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நான் போட்டில் தான் இருக்கேன். நான் போட்டு எடுக்கல, சும்மாவது பார்த்துட்டு வந்துடலாமே சொல்லிட்டு வந்ததுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த பிளேஸ் போகலாம். காலைல வந்து ராக் பீச்சு, அப்புறம் வந்து மெரினா பீச்சு, லைட் ஹவுஸு, ஸோ காந்தியோட ஸ்டாச்சு, இந்த இடம்லாம் நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இது போக நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா கவர் பண்ணுவோம். நல்லா இருக்குங்க, ஆனால் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ வீக் டேஸை விட வீக்கெண்டில் வந்து பிளான் பண்ணியிருந்தா கூட்டமாக வந்திருக்கும், நம்ம ரைடும் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, எல்லாம் நன்மைக்கே. எப்போவுமே என்னோடய ட்ராவலில் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு சாதகமாக தான் அமையும். ஆனால் இந்த பாண்டிச்சேரி ட்ரிப்பில் தான் வச்சு செய்யுது. பயங்கரமாக சம்பவம் ஆகுதுங்க. ஃபுல்லாக நடந்தான் வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஆனால் நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால இன்றைக்கி வந்து யாருமே பேசஞ்சர் வந்து புக் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. குறைஞ்சது 20 பேர் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபண்டு ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து. ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஆன்லைனில் இது பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவங்க கால் பண்ணி கேளுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் நேராக இங்கே வர முடிஞ்சாலும் வந்துட்டு இது பண்ணுங்கள். நான் வந்து ஈவினிங் டைம் வந்து கேட்டிருக்கேன். ஸோ ஈவினிங் வந்து புக் ஆகிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்ட்டுருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வீக் டேஸில் பிளான் பண்ணாதீங்க, வீக்கெண்டில் பிளான் பண்ணுங்கள். வீக்கெண்டில் தான் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, சம்பவம் அன்றைக்கி வந்து பயங்கரமாக ஆயிருக்கு. கால் வலி பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த பிளேஸை வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் மெயினாக வச்சுருந்தேன் ஆக்சுவலாக பாண்டிச்சேரி வரதுக்கே. பட் ஆனால் ரொம்ப பெரிய டிஸப்பாயிண்டட் ஆயிடுச்சு. பார்ப்போம். பஸ்ஸு எங்கேருந்துமே இருக்க மாட்டேங்குங்க, கவர்மெண்ட் பஸ்ஸு. டூரிஸ்ட் பஸ்ஸுமே கேட்டேன் ஒரு ஆட்டோக்கார அண்ணன்ட்ட. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி இப்போ இல்லை, பஸ்ஸு கம்மி பண்ணிட்டாங்க, அதுவுமே டயத்துக்கு வரதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இருந்த இடம் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க வாட்டர் டேங்க் கிட்ட நின்றுட்டு இருந்தேன். அந்த சைடு பஸ்ஸே வராது அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணேன்னு தெரில. ரிட்டன் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஆரோவில் போகலான்ட்டு இருக்கேன். ஸோ ஆரோவில் போகிறதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து நம்ம ரிட்டன் வந்து பஸ் ஏறி போகணுமா. பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்ட்டு. சம்பவம் ஆனால் பயங்கரமாக நடக்குது. நான் ஏதோ பிளான் பண்ணியிருந்தேன், பட் என்னென்னமோ நடக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஷேரிங் ஆட்டோ இருக்குது. இதில் மேலே போட்டிருக்காங்க புது பஸ் ஸ்டாண்டு மொழியார்பேட்டைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த மாதிரி ஆட்டோவில் வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ கைஸ், இந்த இது போட்டிருக்கு பாருங்கள், சோலை நகர் புது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோலாம் நம்ம வந்து ஷேரிங்கில் போனால் நமக்கு ரேட்டும் கம்மியாக வரும். கவர்மெண்ட் பஸ் இல்லைன்னா கூட நம்ம அதை போய்க்கலாம். இப்போ எனக்கு எங்கே போகணுன்னு தெரில, அதனால தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆட்டோவில் ஏறி போயிடலாம். ஸோ இன்னும் இந்த ஒயிட் டவுன்லேயே 2-3 பிளேஸ்லாம் இருக்குது, அதை இன்னும் கவர் பண்ணல, அதுவும் கவர் பண்ணணும். பார்ப்போம். ரைட், ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு நான் காலையிலே போயிருக்கணும். பட் ஆனால் நான் இருந்த ரூம்லேருந்து பக்கம் தான் அந்த கோயில். நான் காலைல வந்து வேறு ஒரு பிளானில் போயிட்டு இருந்ததுனால போகலை. இது வந்து மணக்குள விநாயகர் கோயில். இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. சாமியை கும்பிட்டு போவோம், அப்படின்னா தான்
தடங்கள் இல்லாமல் ட்ரிப்பு நடக்கும் நினைக்கிறேன் நான். ஸோ காலையிலே நம்ம வந்து கோயிலுக்கு போயிருக்கணும், பட் காலையில் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்த பிளானை இது பண்ணுவாங்க. இதுதான் கோவில். ஸோ இதுதான் ஒரு ஃபேமஸான கோயில், மணக்குள விநாயகர் கோயில். ஸோ நிறைய தூங்கல்லாம் இருக்கும், உள்ளே எதுவுமே அலோடு கிடையாது. அதனால் நான் வெளியிலே எடுத்துகிட்டு போயிருந்தேன். இங்கே டூரிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. காலையிலே வந்திருக்கணுங்க, காலையிலே வந்துட்டு போயிருந்தா தெரிஞ்சுக்காது. நம்ம வந்து மணக்குள விநாயகருக்கு அப்புறம் வந்து புதுச்சேரியோட மியூசியத்துக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் உள்ளே வந்ததுமே இங்கே வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்குறதுக்கு வெளியில் வந்ததுமே இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டாச்சுவாக வச்சுருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டாச்சுவாக வந்துட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம வந்து மியூசியம் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஒரே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்து காட்ட முடியல. அதுதான் ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவுமே அலோடு கிடையாது, பேமெண்ட்டுக்குமே அலோடு கிடையாது. அதனால தான் எதுவுமே எடுக்க முடியல. ஜஸ்ட் நான் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ என்னென்ன உள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஃப்ரெஞ்சில் உள்ளவங்க வந்து இங்கே வந்து வாழ்ந்ததாக ஹிஸ்ட்ரி இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ரூமில் இருந்தும் டைனிங்கு, பெட்ரூமு, ஸோ ஹாலு, இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இதாக வந்து அவங்க வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அப்போ உள்ள வந்து போர் டைமில் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே உள்ள கல், அப்புறம் வந்து என்னென்ன கருவிலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நாணயம், அப்புறம் அவங்களோட மெடலு, அந்த ஃப்ரெண்ட்ஸில் உள்ள கோட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு, பட் எதுவுமே உங்களுக்கு காட்ட முடியல. அப்புறம் பெயிண்டிங் இருந்தது, அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஆயில் பெயிண்டிங் அந்த இது வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்க்கு ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆரோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ பார்க்கு வந்து பெரிய பார்க்குங்க. இது வந்து பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என் மொபைலில் வந்து நெட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ நெட்டு வந்து இன்னையோட முடியுது, பட் ஆனால் இவ்வளோ மார்னிங்கே முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரில. ரொம்ப நேரமாக மேப்பிங்கும் சர்ச் பண்ணி பார்க்குறேன், ப்ராப்பராக வரல. ஒரு எந்த இடமும் ஃபைன் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து ஆரோவிலுக்கு போகிற பஸ்ஸு பார்த்து ஏறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகிறதுமே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம். இந்த கனக செட்டிக்குளம்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாம், இந்த பஸ் தான் ஆரோவில் போகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸில் ஏறி போவோம். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தான் ட்ராவல் இருந்தது. ஆனால் இங்கே இருந்தே 9 கிலோமீட்டர் காட்டுங்க ஆரோவில். ஸோ இங்கேருந்து பஸ் எதுவும் கிடையாது, நம்ம வந்தால் பைக்கில் வரணும். ஸோ ஓன் வெஹிக்கில் வரணும். அப்படின்னா பைக்கில் வந்தால் தாங்க அந்த ஆரோவிலுக்கு போக முடியும். இல்லாட்டினா யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல் தான். இங்கேருந்து ஆட்டோ தான் போகுமா, ஆட்டோவும் எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரில. போர்டில் போட்டுருக்கு பாருங்கள், ஆரோவில் சி வியூ ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் சென்னை அந்த சைடு. ஸோ இதுலேருந்து இந்த சைடு தான் போகணும், லெஃப்ட் சைடு போகணும். இங்கேருந்து ஆட்டோ கேட்டால் ஆட்டோ 250 ரூபா கேட்குறாங்க, நான் ஒருத்தர் இருக்கனால. ஸோ யாராவது வந்தாங்கன்னா ஷேரிங்கில் போனால் தெரியாது. ஸோ ஒரு ஆளுக்கு கொடுத்து போனதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்ப்போம், யாராவது வந்தாங்கன்னா வெயிட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணிடுவேன். ஏன்னா அங்கே போனாலுமே ரொம்ப தூரம் நடக்கணும்னு தான் சொன்னாங்க. பார்ப்போம். ஆரோவில் போகலாம். ஏன் அப்படின்னா ஆட்டோவும் பெருசாக அமௌண்ட் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் யாரும் வரப்போகிறதும் இல்லை இந்த டயத்தில். அங்கே போனாலுமே நான் மேப்பிங் பார்க்கும்போது பக்கத்துலேயே போய் பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ சுற்றி தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரிட்டன் பாண்டிச்சேரி நான் கிளம்புறேன். வேஸ்ட்டுங்க, யாரும் ட்ரை பண்ணாதீங்க இந்த சைடு. ஆரோவில் வர்றவங்க வந்து யாருமே வந்து சோலோவாக வரும்னு நினைக்காதீங்க. வந்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனை. அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெஹிக்கிள் வந்து, அதாவது ஸ்கூட்டி வந்து நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா பஸ்ஸில் கேட்டதுக்கு இங்கே தான் நிப்பாட்டுறாங்க. ஸோ இது வந்து பெரிய முதலியார் செக் போஸ்ட்னு நினைக்கிறேன், சம்திங். இங்கேருந்து கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் வருதுங்க. ஆட்டோவில் மட்டும்தான் போக முடியும், இல்லாட்டினா ஓன் வெஹிக்கிளில் போக முடியும், பஸ்ஸு கிடையாது. ஸோ அப்படியே நம்ம அங்கே போனாலுமே அங்கே வந்து உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஸோ வெளியில தான் நம்ம வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் யோசித்தேன், இங்கேருந்து ஆட்டோவுக்கு 250 ரூபா கொடுக்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டனே பாண்டிச்சேரி வந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் பாண்டிச்சேரியில் வேறு எதுவும் இருந்துச்சுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சாயந்தரம் நம்ம வந்து கிளம்புவோம். ஸோ அடுத்த பிளேஸ் என்னங்கிறத அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். ஒஸ்ட்டுங்க. ஆனால்